தன்னுடைய உரிமையை இன்னொருத்தட்ட விட்டு கொடுத்துறது, தன்னுடைய உணர்ச்சிகளை இன்னொருத்தர் கையாளுற அளவுக்கு விட்டு கொடுத்துறது, அந்த அன்புக்கு அடி பண்ணிடுறது. இந்த குணம் தாங்க மீனராசி. பணத்தால பகையாகி பிரிந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட தன்னுடைய பாசத்தால் பகையாகி பிரிந்தார்கள். தான் வைத்த அதீத நம்பிக்கையால் பகையாகி பிரிந்தார்கள். இதுதான் மீனத்தோட ஒரு நம்பிக்கை. மீனராசியை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்துல குதூகலம் இல்லைங்க. மீனராசியை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லைங்க. மீனராசியை தவிர்த்து ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, அதாவதுங்க, தனக்கு காயம் ஏற்படும் போது, தனக்கு ஒரு வலி ஏற்படும் போது, கதறி துடிக்கும் போது அந்த அழுகைக்கு மதிப்பு இல்லை, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லை. இதெல்லாம் அழுது பார்த்தாச்சு, கத்தி பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு அந்த அழுகையவே ஒரு கட்டத்தில் நிறுத்தி விடுவார்கள் மீனராசி. வெளியில் அழுது என்னையா, உள்ளுக்குள்ள அழுகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த வழியில் இருந்து வெளியில வருவதற்கு பல நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு எடுக்கும். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மன அழுத்தம் சீரீஸ்ல இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த உறவை இவங்க பிரிகிறாங்க, அந்த பிரிவினால ஏற்படக்கூடிய வலி, அதை எப்படி கையாளுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில வராங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த பிரிவுக்கும் கிரகங்களுக்குமே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் மீனராசி உங்களுடைய வாழ்க்கையில எந்த உறவை எந்த சூழ்நிலையில பிரிகிறாங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி பிரிவுக்கு கிரகங்கள் முக்கியம். அந்த பிரிவுனால வரக்கூடிய அந்த வழி, அதற்கும் கிரகங்கள் தான் முக்கியம். இந்த பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 6-12 சொல்கிறோம் நாங்கள். ஒருத்தரை நல்லா நேசித்த அல்லது தன்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்க, தான் நேசிக்கிற தனக்கு பிறந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காலகட்டங்களில் நம்ம பிரிகிறோம், இழக்கிறோம். இது ஒரு பெரிய துக்கம். ஆனால் அதை தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நேசித்த உறவு, நீங்கள் வளர்த்த நபர், நீங்கள் சிநேகிதம் பண்ணின நண்பர், தொழில் கூட்டாளி, ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்கல்ல. ஆனால் கண்ணு முன்னாடியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அதை பிரிகிறாங்க பாருங்கள். அந்த பிரிவு ஏற்படுத்துகிற தசாபுத்திகளுடைய காலங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிவிலிருந்து ஒரு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த ராசி ஒரு கடல் ராசி அப்படின்னு சொல்லலாம். கடல் மாதிரி எண்ணங்கள் கொண்ட ராசி. அதில் 1008 அர்த்தங்கள் இருக்குது. நீ எதை வேணாலும் போட்டுக்க, அவ்வளவையும் அது உள்வாங்கிக்கிட்டு ஓயாது தன்னுடைய அலையை எப்படி வெளிப்படுத்துதோ அதுபோல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே தியாகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி. 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு திமிங்கலம் இருக்கும், எத்தனையோ இருக்கும். அத்தனையும் ஃபைட் பண்ணி உள்ளே பூந்து எதுலேயும் சிக்கிராமல் தன்னுடைய வாழ்க்கையை ஓயாது உழைக்கக்கூடிய அந்த மீன் போல் அந்த மீனராசிக்காரர்கள் தனக்கான கண்ணீரை கூட அது ஒரு கரைச்சிக்கிட்டு, ஏன்னா கடலுக்குள்ளே அழுகும்போது அழுகிற கண்ணீர் தண்ணி வெளியில் தெரியுமாங்கிற மாதிரி மீனராசி அழுகக்கூடிய கண்ணீர் தண்ணி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட உணர முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த ராசி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். உணர்ச்சிகள் அதிகம் கொண்ட ராசி மீனராசி. உணர்வுபூர்வமான ராசி, தத்ரூபமான ஒரு ராசி. தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய காயங்களை தனக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ராசி மீனராசி. ஆக அந்த கடல் மாதிரி பரந்த எண்ணங்களும் இருக்கும். அதற்கு எல்லையற்றது. அது அதனுடைய ஆழம் யாரும் அறிய முடியாதது. அப்படி கடலோட ஆழத்தை கூட அறிஞர்லாம் மீனராசியினுடைய மனதினுடைய ஆழத்தை அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அது மாதிரி இவர்களுக்கு ஒரு காயம் ஏற்படுறது அப்படிங்கிறது இவர்களுடைய குணத்தால். அப்படி என்னையா மீனராசி பெரிய தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டால், யாரை மதிக்கணும்னு தெரியாமல் ஓவராக மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. நம்ம போல தான் இருப்பாங்க. எப்பயுமே மீனராசிகிட்ட ஒரு தப்பான குணம் என்னென்னா, நம்மளைப் போலவே மற்றவர்கள் இருப்பார்கள்னு நினைக்கிறது, ஓவராக கொடுக்கறது. அதாவது அன்பு, பாசம், நேரம், காலம் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை கொடுக்கறது, தன்னுடைய உரிமையை இன்னொருத்தட்ட விட்டு கொடுத்துட்றது, தன்னுடைய உணர்ச்சிகளை இன்னொருத்தர் கையாளுற அளவுக்கு விட்டு கொடுத்துட்றது, அந்த அன்புக்கு அடி பண்ணிடுறது. இந்த குணம் தாங்க மீனராசிக்கு பிரிவினுடைய முதல் படின்னு சொல்லலாம். மீனராசி மற்றவர்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, இதனாலேயே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில் இந்த மீனராசி எப்படி இருக்காங்க சார்? அந்த நிறையா கொடுக்கறது அப்படிங்கிறது பணங்காசு அதெல்லாம் இல்லைங்க. அன்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான நேரம், அதையே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அதிகம் மெனக்கிடக்கூடிய ஒரு ராசி மீனராசி. சில மீனராசிக்காரர்கள் பணங்காசையும் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு அளவுகள் பார்ப்பாங்க. அதில் ஏமாந்தாங்க, அதில் பிரிஞ்சாங்க, பணத்தால் பகையாகி பிரிந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட தன்னுடைய பாசத்தால் பகையாகி பிரிந்தார்கள். தான் வைத்த அதீத நம்பிக்கையால் பகையாகி பிரிந்தார்கள். இதுதான் மீனத்தோட ஒரு அமைப்பு. நம்பிக்கை வச்சுட்டோம்,
நம்பிட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியலையே அப்படிங்கிற ஒரு குணம் எப்பயுமே குடும்பத்துக்குள்ளேயே மீனராசிக்கு இருக்கும். தனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது. அந்த வலி மனக்காயம் என்னால் வந்துடக்கூடாது, நான் கொடுத்த வழியாக இருந்துடக்கூடாது அப்படின்ற உணர்வு தான் மீனராசியினுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால தான் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் 1000 இவர்களை பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட, இவர்களுக்கு சுமையை அதிகம் கொடுத்தாலும் கூட, இவர்களது சுமையை தாங்குவது போல் நடித்தாலும் கூட, அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே மீனராசிக்காரர்கள் தன்னுடைய சுவாபம்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி, தனக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை முகத்தில் கூட காட்டிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முகத்தில் வெளிப்படும். அதுதான் மீனராசியினுடைய இயல்பு. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அதிகமாக ஒரு அமைதியான சூழலை உருவாக்கணும், எல்லாரையும் இணைக்கணுங்க. குடும்பம்ங்கிறது ஒரு பந்தம் பாசம். ராசிக்கு 5 குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் வந்து ராசி மேலே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அது மீன ராசி. அதில் 3 நட்சத்திரங்களில் உத்திரட்டாதிலேயோ ரேவதிலேயோ புரட்டாதிலேயோ எதுலேயோ உள்ள பிறந்திருந்தாலும் கூட அந்த ராசியினுடைய குணம் என்பது இவர்களுக்கு கனவு உலகம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் வந்து ஒரு கௌரவமான குடும்பமாக மாறணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு கிடைக்காதது என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைச்சதை விட ஒரு படி கூட கிடைக்கணும், அவங்க என்னை நினைக்கிறனாலும் பரவாயில்ல, நான் அவர்களுக்காக நினைப்பேன், அவர்களுக்காக வேண்டுவேன், அவர்களுக்காக வணங்குவேன். அவர்களுடைய வளர்ச்சி என்னுடைய மனசாட்சி. அவங்களுக்கு என்னால் பொருளை கொடுக்க முடியல, ஆனால் என்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல மனசை கொடுத்து வாழ்த்த முடியுது. இப்படிங்கிற அது எந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் மீனராசிக்காரர்கள் இறங்கி போய் விட்டு கொடுத்து 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து முன்ன நின்று தன்னுடைய கௌரவம் தன்னுடைய குடும்ப கௌரவம்னு நினைக்கக்கூடிய, குடும்ப கௌரவம் என்னுடைய கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய ஒரு தூணுன்னு சொல்லலாம் மீனராசி. அவர்களை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க, மீனராசியை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்தில் குதூகலம் இல்லைங்க, மீனராசியை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க. மீனராசியை தவிர்த்து ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அது போலியான சந்தோஷமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். மீனராசி ஒரு குடும்பத்துல இருக்கு அப்படின்னா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்குமா சார்? சரிதாங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கு, மீனராசி சந்தோஷமா இல்லையா? மீனராசி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறது மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிட்டதை அப்படியே செயல்படுத்துவாங்க. ஆனால் மீனராசியை புரிந்து கொள்வதற்கு குடும்பத்தில் ஆட்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி மீனராசியை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது மீனராசியினுடைய கொடுப்பனைன்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். மீனராசி எப்பவுமே மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இவங்க எந்த சூழ்நிலையில ஒரு உறவை பிரிகிறாங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது தான் மீனராசி. எல்லா தப்பையுமே பண்ணிட்டு தாம் பக்கம் மட்டுமே நியாயம் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தன்னை வந்து தன்னுடைய திறமையால் நியாயப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கும் வரை எப்பயுமே விட்டு கொடுத்து பழகிய மீனராசி ஒரு உறவை விட்டு பிரியும் பொழுது நிறைய யோசிப்பாங்க. சட்டுன்னு முடிவெடுக்கிறது கிடையாது. மீனராசி நிறையா தாங்கும், நிறையா பொறுத்துக்குருவாங்க, நிறையா பொறுமையோடு யோசிப்பாங்க. உடையிறது ரொம்ப ஈஸி, இணைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிப்பாங்க. அதனால் வாய் திறமையால் சமாளிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழகிய மீனராசி தொடர்ச்சியாக ஒரே செயல் ஒரே நிகழ்வு தன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னா பிரிவை பற்றி யோசிக்கும். ஒரு உறவை விட்டு பிரியறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற மீனராசி எந்த சூழ்நிலையில அந்த உறவை இவங்க பிரிகிறாங்க சார்? அதாவது கோபத்தால் எடுக்கிற முடிவு கிடையாது மீனராசி. ஒரே செயலை தொடர்ச்சியாக மனசெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி போச்சியா. ஒரு அன்பு இருக்கு, அக்கறையே இல்லாத ஒரு அன்பு எண்ணத்துக்கு போலி அன்பு தானே. ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்து காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, பேச்சில் காயப்படுத்துகிறாங்க, செயலில் காயப்படுத்துகிறாங்க, இவர்களுடைய உணர்வுகளை எந்தவித மதிப்பும் கொடுக்காமல் நடத்துகிறாங்க, இவங்களை கோவப்படுத்துகிறாங்க, ஆதங்கப்படுத்துகிறாங்க, இவங்க மேலேயே டார்கெட் பண்ணி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்களை ஒரு குற்றவாளி போல நடத்துகிறாங்க, அலட்சியம் செய்கிறார்கள், இவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்புள்ள, இவர்களுடைய செயலுக்கு மதிப்புள்ள, இவர்களுடைய அக்கறைக்கு மதிப்புள்ள அப்படின்ற சூழல் வரும்போது மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் ஒரு பிரிவை கோபத்தால் இல்லைங்க, தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஆதங்கத்தால் அந்த உறவை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். மீனராசி அந்த பிரிவோட வலியை எப்படி உணர்றாங்க சார்? மீனராசிக்கு 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானா வர்றார், கோபக்கார கிரகம். ஆனால் மீனராசி 9 கூடைய பாக்யாதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால கோபப்பட மாட்டாங்க, கத்தி கதற மாட்டாங்க, அந்த பிரிவிட்ட உணர்ச்சிகளை கொட்ட மாட்டாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. தனக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்பட்டு தான் ஒரு பிரிவினுடைய வழியை அவர்கள் உணர்கிறார். பார்க்குறவங்க என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதயத்துக்குள்ளே கடல் அளவு வலி இருக்கும்.
அவ்வளவு கண்ணீர் மனசுக்குள்ளே இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க. ஏனென்றால் மீனத்திற்கு ஆதிக்க கிரகமான குரு பகவான் தியாகத்திற்கும் அன்பிற்கும் விட்டு கொடுத்தலுக்கும் சொந்தக்கார கிரகம்ங்க. அதனால கடல் அளவு வலி இருந்தாலும் கூட, கடல் நம்புற அளவுக்கு கண்ணீர் வந்தாலும் கூட மீனராசி தன்னுடைய கலக்கத்தை யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. மீனராசியினுடைய அந்த வலிக்கு மாற்றங்கள் வேணும் இல்லையா? அந்த மாற்றத்தை எந்த கிரகம் இவங்களுக்கு கொடுக்குது சார்? அதாவதுங்க, தனக்கு காயம் ஏற்படும் போது, தனக்கு ஒரு வலி ஏற்படும் போது, கதறி துடிக்கும் போது அந்த அழுகைக்கு மதிப்பு இல்லை, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லை. இதெல்லாம் அழுது பார்த்தாச்சு, கத்தி பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, இனிமே என்ன இருக்குது அப்படின்னு அந்த அழுகையவே ஒரு கட்டத்தில் நிறுத்தி விடுவார்கள் மீனராசி. வெளியில் அழுது என்னையா, உள்ளுக்குள்ளே அழுதுரும் அப்படின்ற மாதிரி இந்த வழியில் இருந்து வெளியில் வருவதற்கு பல நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு எடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு சந்திர பகவான் ராசி மேலே இருக்கிறவர் ஒரு வளர்பிறை சந்திரனாக பலமாக இருந்து, ராகு கேது சனி போன்ற தொடர்புகள் இல்லாமல் இருந்து, ராசியாதிபதி குரு பகவான் ஜாதகத்தில் எங்கேயாவது இருந்து ராசியோ லக்னத்தையோ தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அந்த வழி நிறைந்த நாட்களை இவர்கள் கடந்து வர முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி காலத்தை, சில திசைகள்லாம் நடக்கும்போது, சில புத்திகள் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள், மனஸ்தாபங்களுக்குள்ள இவர்களுக்கு அந்த காலங்களை கடப்பதற்கு நாட்கள் எடுக்கும். மீனராசி அந்த வலி மிகுந்த நாட்களை எப்படி கடக்குறாங்க சார்? அது ஒரு மௌனமான வழி. வெளியில் அழுவதில்லை, மனசுக்குள்ளே அழுகிறது. அவங்களுக்கு பெரிய ஆறுதலே பழைய பாடல்கள், இனிமையான பாடல்கள், ஒரு அமைதியான சூழல், ஒரு இயற்கையான இடம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த சங்கீதம், ஒரு இசை, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சொல்கிறாங்கல்ல, சிடி கார்டு தேஞ்சு போச்சு, அந்தளவுக்கு ஒரே பாட்டு ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் தனக்கு பிடித்த பாடலை தொடர்ச்சியாக கேட்டு கேட்டு தன் மனதினுடைய ஆறுதல்களை சில நாட்கள் தேடிக்கிடுவாங்க. அது சுக்கிரன் தான். அட்டமாதிபதியாக சுக்கிரன் வந்தாலும் கூட அவர் பழைய நினைவுகள், அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தி, நீ மறக்க நினைக்கிறியா, நான் கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பார். ராசி மேலே வந்து அவர் உச்சம் பெறுவதால் அந்த நினைவுகள் இவர்களது மனதை பாடாப்படுத்தும். மீனராசி இந்த வலி மிகுந்த நாட்களை அடுத்தடுத்து எப்படி கடக்குறாங்க? அதான் சுக்கிரன் கடக்க விட மாட்டாரு. இவங்க சுக்கிர பகவான் வந்து இவர்களுடைய ராசிக்கு 3 8 குடையவராக வர்றாரு. புதனுமே புத்தி கிரகமே மீனத்திற்கு வந்து பாதகாதிபதி அவர் 4 7 குடைய உபய வீட்டிற்குரிய கிரகமாக வரும். இன்னும் சொல்லப்போனால் ராசி மேலே வந்து நீச்சம் என்ற நிலையை போகிறதுனால புத்தியை செல்ஃப் பிளேம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப யோசிக்கும். நான் நிறையா கொடுத்தனே, நிறையா நான் கொடுத்துட்டு மட்டும்தானே இருந்தேன், நான் எந்த பக்கமே ரிசீவ் பண்ணவே இல்லையே. அன்பை கொடுத்தோம், நேரத்தை கொடுத்தோம், எல்லா உதவிகளையும் செஞ்சோம், ஒருவேளை நம்ம எதுவும் விட்டு கொடுத்து போயிருக்கணுமோ, இன்னும் நேரம் கொடுத்துருக்கணுமோன்னு புதன் மூளையை குலைப்பிடுவார். இருக்கிறதுலையே பெரிய மீனத்துக்கு மன கஷ்டம் என்ன தெரியுங்களா? தான் தப்பே பண்ணாமல் தான் தப்பு செய்தது மாதிரி ஒருத்தர் உணர வைக்கிறாங்க பாருங்க. இவர்கள் குற்றமே செய்யாமல் இவர்களை குற்றவாளி போல் ஒருவர் சித்தரிக்கிறார்கள் பாருங்க. இவங்க அன்பாக நடந்துக்கிட்டாலும் கூட இவங்க ஏதோ ஒரு வரட்டு கௌரவம் பிடித்தவர்கள் என்று இன்னொருத்தர்கள் சித்தரிக்கிறார் பாருங்க. அதை நினைச்சா மீனராசி காலி. அதை நினைக்கல, அது ஒரு தூசி அப்படின்ட்டு போயிட்டா மீனராசி அன்றையிலிருந்து மன அழுத்தமாவது ஒன்றாவது நிச்சயமாக வெளியிலே வருவார்கள். அந்த ஒரு நிலையை இவர்களுக்கு, அந்த தைரியத்தை பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக கொடுப்பார். மீனராசி எப்படியாவது இந்த வழியிலேருந்து வெளியில் வந்து தானே சார் ஆகணும், வெளியில் வந்துருவாங்களா? அதாவது உள் மனசு சொல்லும், உன் மனசு யாருக்கும் புரியாது, உன்னுடைய நியாயம் யாருக்கும் தெரியப்படுத்த முடியாது, உன்னுடைய அக்கறை யாருக்கும் பாசமாக மாறாது, உன்னை யாரும் பாசமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு உள் மனசு இவர்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பொறுத்து தான். அந்த உள் மனசு சொல்கிறத மீனராசி கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளி மனசு சாந்தமாயிரும். இருந்தாலும் இந்த வெளி மனசு கொண்டாந்து என்ன சொல்லும், இந்த பழைய சாங்ஸ் பழைய எல்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும், பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும், செஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ஒரு இயற்கையை நேசிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு அன்பை புது உறவுகளை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த புது உறவுகளும் வரும், அதுவும் கிரகம் விடாது. ஏன்னு சொன்னால் இந்த ராசியாதிபதி குரு பகவான் ஜாதகத்தில் இருக்கிற நிலையை பொறுத்து அவருடைய பார்வைப்படக்கூடிய தசாபுத்தி காலங்களில் இவங்க இழந்த கஷ்டத்தை எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா மீனராசி அப்படின்ற மாதிரி குரு இனிமேல் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையால் இவர்களுடைய வழிக்கு ஒரு மருந்தை கொடுப்பார். நிச்சயம் ஒரு உறவுகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது எது அப்படின்னு பார்த்துட்டு தான் மீனம் அந்த உறவை தேர்ந்தெடுக்கணுமே தவிர, மீண்டும் மண்புழுங்கிறது தன் உயிருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அந்த இறை என்பது தன்னை பிடிப்பதற்கு வைக்கப்பட்ட ஒரு சூதுங்கிறத தெரியாமல் அந்த உணவை இறையாக நினைத்து தூண்டில் சிக்கின மீன் மாதிரி மீனம் சிக்கி கொண்டால் மீண்டும் வாழ்க்கை சிறைபிடிக்கப்படும். இந்த மாதிரியான உறவு மீனராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நடக்கும்? ஆமாம், மீனராசி விரும்புகிறது ரொம்ப சிம்பிள் தானே.
ஒரு மதிப்பு, ஒரு அக்கறை, ஒரு அன்பு, ஒரு பாசம், நேரம் கொடுப்பது. இது குருவோட பார்வை பெற்ற தசாபுத்தி காலங்களில் நல்ல உறவுகளும், பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெற்ற தசாபுத்தி காலங்களில் இவங்களை சோதிக்கிறதுக்குன்னே ஒரு வாழ்க்கையோட அமைப்பும் மீனத்திற்கு வந்து சேரும். ஆக குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய உறவு உங்களை காப்பாற்ற வந்த உறவு, உங்களுடைய மதிப்பை உணர்ந்த உறவு, உங்கள் மதிப்பை உயர்த்தும் உறவு. பாதகாதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களிலே வரக்கூடிய உறவு மீனத்தை கலங்கடிக்க வரும் உறவு, இந்த மீனத்தினுடைய வாழ்க்கையை துளைத்தெடுக்க வந்த உறவு. இது அந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக நடக்கும். மீனத்தை புரிஞ்சுக்கணும்னா இவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆமாம், மதிப்பு கொடுத்து மார்க் போடுறதை விட அலட்சியம் பண்ணாமல் இருக்கணும். மீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுங்கள், மரியாதை கொடுங்கள். அந்த உணர்ச்சிகளில் அலட்சியம் செய்யாதீர்கள். மீனத்தினுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். அப்படி இருந்தால் மீனராசிக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா மீனராசி உங்களை விட்டு விலகும். அப்படியான உணர்வுகளை மதிக்கக்கூடிய உறவை மீனராசி இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் யாரை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ட் 3ல விரைவிலே நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நேர்களே, மன அழுத்தம் சீரீஸில் முதல் பாகத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். பார்ட் 2, அதாவது இந்த எபிசோடில் மீன ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் ஒரு உறவை நீங்கள் பிரிகிறீங்க, அந்த பிரிவினுடைய வழியிலிருந்து எப்படி வெளியில் வரீங்க, உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் துணை புரியுது அப்படின்னு 12 ராசினியர்களுக்குமே பேசியிருக்கோம். இது பார்ட் 2ல. இன்னும் விரைவிலேயே பார்ட் 3 நம்ம பேசவிருக்கிறோம். இந்த வழியிலிருந்து வெளியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறவோடு நீங்கள் எப்போ எந்த சூழ்நிலையில் இணைவிருக்கிறீங்க அதையும் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஜோதிடம் சார்ந்து, உளவியல் சார்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.